My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்கள் ஆல் இந்தியா கோட்டா, ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் இந்த ரெண்டு கவுன்சிலிங்லையும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு. இந்த வீடியோவில் அதற்குரிய பதிலை தான் பார்க்க போறோம். ஏன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நிறைய மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களும் ஆல் இந்தியா கோட்டால சீட் எடுப்பதற்கான அரசு மருத்துவக் கல்லூரிகளில் சீட் எடுப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ மார்க் ரொம்ப கம்மியா இருக்கு சார், நான் டீம்ட் யூனிவர்சிட்டியும் பிளான் பண்றேன் அப்படின்னு இருக்கக்கூடிய கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸும் ஆல் இந்தியா கோட்டா வர்சஸ் தமிழ்நாடு மேனேஜ்மெண்ட் கோட்டா இந்த ரெண்டுலையும் ஒரே டைம்ல பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரியான சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ஒரு மாணவர் இந்த ரெண்டுலையும் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது ஃபினான்ஷியல் லாசஸ் இல்லாம எப்படி அந்த கல்லூரிகளை சூஸ் பண்ண முடியும், எப்படி ஆல் இந்தியா கோட்டால அல்லது தமிழ்நாடு காலேஜஸ்ல சேர்வதற்கான வாய்ப்புகள் உருவாவதற்கு சான்சஸ் இருக்கு, லாஸ்ட் இயர்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத லாஸ்ட் இயர் ஷெடியூலை வச்சு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஆல் இந்தியா கோட்டா மாணவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய மாணவர்களை விட ஸ்டேட் கோட்டால பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை தான் ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா இந்த வருஷம் இந்த மாணவர்களுடைய மதிப்பெண்களை வச்சு நம்ம சொல்லும்போது ஓரளவுக்கு நீங்க நல்ல அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இடம் கிடைக்கும்னு நினைக்கக்கூடிய மாணவர்களா நீங்க இருந்தீங்கன்னா ஆல் இந்தியா கோட்டால சீட் எடுங்க. நீங்க ஒருவேளை ஆல் இந்தியா கோட்டால உங்களுக்கு பிடித்த அரசு கல்லூரிகள் கிடைச்சிருச்சுன்னா உங்க மூலமா தமிழ்நாட்டில் இன்னொரு மாணவருக்கு இடம் கிடைக்கும். இதை இந்த நேரத்துல மார்க் கம்மியா இருக்கக்கூடிய அல்லது பார்டர் ரேஞ்சுன்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் சார்பாக நம்ம இந்த கோரிக்கையை வைக்கிறோம். ஒருவேளை நீங்க உங்களுக்கு பிடித்த கல்லூரிகள் ஆல் இந்தியா கோட்டால ஒரு 20 பேர் சேர்ந்து எடுக்கிறாங்க அல்லது ஒரு 100 பேர் ஆல் இந்தியா கோட்டால சீட் எடுக்கிறாங்கன்னா தமிழகத்தில் உள்ள இன்னும் ஒரு 100 பேருக்கு கவர்மெண்ட் காலேஜஸ்ல சீட் கிடைக்கும். இதன் மூலமா இன்னொரு 100 பேருக்கு கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் அண்ட் பிரைவேட் காலேஜஸ், இன்னும் ஒரு 100 பேருக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டால சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள். இது செயின் ஆஃப் ரியாக்ஷன். நீங்க ஆல் இந்தியா கோட்டால ஒரு மாணவர் அங்க போனாருன்னா அந்த மாணவருடைய இடம் தமிழக மாணவர்களால் ஃபில் பண்ணப்படும். ஸோ அதனால இந்த நேரத்தில் இது ஒரு ரிக்வஸ்டா இந்த இடத்துல வைக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது ஆல் இந்தியா கோட்டா லாஸ்ட் இயர்ல எந்த ஷெடியூல்ல நடந்துச்சு, என்ன பேட்டர்ன்ல போச்சு, தமிழ்நாடு என்ன பேட்டர்னை ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிறத லாஸ்ட் இயர் டேட்டை வச்சு சொல்றேன். இந்த வருஷம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீட் ரிசல்ட்ஸ் இப்போதைக்கு சீக்கிரமா ரிலீஸ் பண்ணிட்டாங்க, சொன்னபடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் இயர்ல நிறைய சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் எல்லாம் நடந்துச்சு, ரீநீட் எக்ஸாமினேஷன் இந்த மாதிரி நிறைய இஷ்யூ போயிட்டு இருந்துச்சு. ஸோ கேஸ் ரொம்ப டிலே ஆனதுனால ஃபைனல் ஜட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவசரமா கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ ஆல் இந்தியா கோட்டாவை பொறுத்த வரைக்கும் ஆல் இந்தியா கோட்டால ரிஜிஸ்ட்ரேஷன் எப்போ ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட். சரிங்களா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆல் இந்தியா கோட்டா 14/8/2024 ஆகஸ்ட் 14 அன்னைக்கு லாஸ்ட் இயர்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த வருஷம் கொஞ்சம் சீக்கிரமே ஆரம்பிச்சிடும். ஆனால் லாஸ்ட் இயர் ஆகஸ்ட்ல தான் ஆரம்பிச்சது பிகாஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் கேஸ் அப்டேட். அந்த கேஸ் முடிஞ்சு கடைசியில் ஃபைனல் ஜட்மெண்ட் வந்த அப்புறம் தான் கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஆரம்பிச்சது. சாய்ஸ் ஃபில்லிங் பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா, 16ஆம் தேதி ஆகஸ்ட்ல இருந்து 20ஆம் தேதி வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க, 4 நாட்கள். அதே மாதிரி சாய்ஸ் லாக்கிங் எப்போ பண்றதுக்கு அலோவ் பண்ணாங்கன்னா 20ஆம் தேதி சாயங்காலம் 4 மணிக்கு இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் 4 மணிலிருந்து நைட் 11:55 PM வரைக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க. இதுதான் லாஸ்ட் இயர்ல இருந்த ஷெடியூல். அண்ட் ப்ராசஸிங் ஆஃப் ரிசல்ட் 21st and 22nd 2 நாள் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் ரிசல்ட் எப்போ ரிலீஸ் பண்ணாங்கன்னா 23rd ஆகஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்க. இது ஆல் இந்தியா கோட்டாவுடைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட். சரிங்களா, ஆல் இந்தியா கோட்டாவுடைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட். ரிப்போர்ட்டிங் 23ஆம் தேதி ரிசல்ட் வருதுன்னா 24ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் ரிப்போர்ட்டிங்க்கு டைம் கொடுத்துருந்தாங்க. ஏறக்குறைய நமக்கு 5 நாட்கள் ரிப்போர்ட்டிங்க்கு மட்டும் இருந்துச்சு. சரிங்களா, ஸோ இதுதான் லாஸ்ட் இயர் ஆல் இந்தியா கோட்டா ஃபாலோ பண்ண ஷெடியூல். இப்போ தமிழ்நாடு பார்த்தலாம். சரிங்களா, இப்போ தமிழ்நாடு பார்த்தலாம். தமிழ்நாடுல லாஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எப்போ ஆரம்பிச்சதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா 21ஆம் தேதி ஆகஸ்ட் 21ஆம் தேதி ஆரம்பிச்சாங்க. வேறஸ் சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் அப்படிங்கிறது 21ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க. நிறைய டைம் இருந்துச்சு, 6 நாட்களுக்கு மேலேயே நமக்கு டைம் அப்படிங்கிறது இருந்துச்சு ஃபார் சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங். ஆல் இந்தியா கோட்டா பொறுத்த வரைக்கும் சாய்ஸ் லாக்கிங் 20ஆம் தேதியிலிருந்து தான் பண்ண முடிஞ்சது. ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி இல்லை. நீங்கள் ஃபர்ஸ்ட் டேவே சாய்ஸ் ஃபில்லிங் பண்றீங்க அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி முடிச்சதுல இருந்தே நீங்க உங்களுடைய சாய்ஸ் லாக்கிங் பண்றதுன்னா பண்ணலாம். லாஸ்ட் இயர்ல அப்படிதான் இருந்துச்சு. இந்த வருஷம் என்ன பண்றாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரிசல்ட் ப்ராசஸிங் ஆஃப் ரிசல்ட் 28, ப்ரொவிஷனல் ரிசல்ட்னு ஒன்று விடுவாங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் ஃபைனல் ரிசல்ட் வரும். இந்த ப்ரொவிஷனல் ரிசல்ட் எப்போ வரும்னா 29ஆம் தேதி லாஸ்ட் இயர் வந்துச்சு. ஃபைனல் ரிசல்ட் 30ஆம் தேதி வந்துச்சு. சரிங்களா, 30th அன்னைக்கு நமக்கு ஃபைனல் ரிசல்ட் அப்படிங்கிறது வந்துச்சு. ஸோ ஒரு மாணவர் ஆல் இண்டியா கோட்டாலையும் சேர்ந்திருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு ஆல் இண்டியா கோட்டால உதாரணத்துக்கு சொல்றேன், அவருக்கு திருச்சி கேஏபி கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, கேஏபி விஸ்வநாதம். ஓகேங்களா, ஆல் இண்டியா கோட்டால. ஸோ ஏஐக்யூல கேஏபி கிடைக்குது.
அண்ட் தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டால அவருக்கு வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் ஐஆர்டி ஈரோடு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஐஆர்டி ஈரோடு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 2 காலேஜில் அந்த மாணவருக்கு எது பிடித்த கல்லூரியோ அதில் சேர முடியும். எப்படி சேர்றது அப்படின்னா, ஆல் இண்டியா கோட்டாக்கு ரிப்போர்ட்டிங்குரிய லாஸ்ட் டேட்டுங்கிறது 24th 29th வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இதை எக்ஸ்டெண்டும் பண்ணாங்க. போன வருஷம் ஷெடியூலில் 29ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி 31ஆம் தேதி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆச்சு. அண்ட் இது வந்து பேஸ்ட் ஆன் ஷெடியூல் சொல்கிறேன், பட் ஆக்சுவல் சினாரியோவில் டேட் எக்ஸ்டெண்ட் ஆச்சு. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரிசல்ட் ப்ரொவிஷனல் ரிசல்ட்டுங்கிறது 28ஆம் தேதி கொடுக்குறாங்க. அப்போ உங்களுக்கு ஒருவேளை கேஏபி கிடைச்சிருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஆல் இண்டியா கோட்டால ஏதோ ஒரு காலேஜ் XRY இது வந்து அப்ளிகபிள் ஃபார் டீம்டு யூனிவர்சிட்டி as well, டீம்ல ஒரு காலேஜ் கிடைச்சிருக்கு அல்லது கவர்மெண்ட் காலேஜ்ல ஏதோ ஒரு காலேஜ் கிடைச்சிருச்சு அப்படின்னா அந்த காலேஜை நீங்க அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிட்டு கூட நீங்க என்ன பண்ணலாம்னா வெயிட் பண்ணலாம். நீங்க ஃபீஸ் எல்லாம் பே பண்ண வேண்டியதில்லை. ஆல் இண்டியா கோட்டால அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்றதுக்கு யூ கேன் டவுன்லோட் அலாட்மெண்ட் ஆர்டர் ஆர் யூ கேன் நீங்க டவுன்லோடே பண்ணாம கூட வெயிட் பண்ணலாம் தமிழ்நாடு ரிசல்ட் வர வரைக்கும். தமிழ்நாடு ரிசல்ட் எப்போ விட்டாங்க? 28ஆம் தேதி ஷெடியூல் கொடுத்தாங்க. 29ஆம் தேதி ரிசல்ட் ரிலீஸ் பண்ணாங்க. ஃபைனல் ரிசல்ட் ப்ரொவிஷனல்னு ஒரு ரிசல்ட் விடுவாங்க 29ஆம் தேதி. ஃபைனல் ரிசல்ட் வந்து 30ஆம் தேதி ரிசல்ட் ரிலீஸ் பண்ணாங்க ஃபைனலா. இந்த ப்ரொவிஷனலுக்கும் ஃபைனலுக்கும் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமான? பெரிய மேஜர் சேஞ்சஸ் எல்லாம் இருக்காது. ப்ரொவிஷனல் பார்த்த உடனே நமக்கு கன்ஃபார்மா ஓரளவுக்கு கன்ஃபார்ம் 99% கன்ஃபார்மா தெரிஞ்சிடும் இந்த காலேஜ் தான் எனக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஃபைனல் ரிசல்ட் வரும்போது 30ஆம் தேதி அப்படிங்கிறது இருக்கும். ஆல் இண்டியா கோட்டா எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால என்னாச்சு அப்படின்னா இதுவும் கிட்டத்தட்ட நமக்கு 30ஆம் தேதி தான் வந்துச்சு. இவங்களும் அதே டைம்ல ரிசல்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ த லாஸ்ட் டேட் அன்னைக்கு எனக்கு தமிழ்நாட்டில் ஐஆர்டி கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்துடுது. ஆல் இண்டியாவில் கேஏபி கிடைச்சிருக்கு அல்லது ஆல் இண்டியாவில் ராமச்சந்திரா கிடைச்சிருக்கு, தமிழ்நாட்டில் பிஎஸ்ஜி கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி ஏதோ ஒரு XRYங்கிற ஒரு காலேஜ் இருக்கும் இல்லையா, அந்த 2 காலேஜை நீங்க கம்பேர் பண்ணி உங்களுக்கு எந்த கல்லூரி பிடிக்குதோ அந்த கல்லூரியில் சேர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகும். இது லாஸ்ட் இயர் டேட்டா. 2023 இதே சினாரியோ தான், 22 இதே சினாரியோ தான். ஒன்லி இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட். செகண்ட் ரவுண்டுக்கு அப்புறம் அதை வந்து பெருசா மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. டேட் ரொம்ப தள்ளி தான் வரும். சரிங்களா, ரொம்ப தள்ளி தான் வரும். ஆனால் ஃபர்ஸ்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் தமிழக மாணவர்கள் ஆல் இண்டியா கோட்டால இடம் எடுத்தா தமிழக மாணவர்கள் இன்னும் நிறைய மாணவர்களுக்கு தமிழ்நாட்டில் அரசு கல்லூரிகளில் தனியார் கல்லூரிகளில் இடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும். ஸோ அதனால இந்த ரிசல்ட் ஷெடியூல் அப்படின்னு சொல்லி ஒரு ஷெடியூல் ரிலீஸ் பண்ணுவாங்க. யார் சார் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவுன்சிலிங், அதே மாதிரி கர்நாடகா கவுன்சிலிங், கேரளா, இந்த மாதிரி எல்லா ஸ்டேட்டும் எந்த டேட்ல ஆரம்பிச்சு எந்த டேட்ல முடியணும், ஆல் இண்டியா கோட்டா எந்த டேட்ல ஆரம்பிச்சு எந்த டேட்ல முடியும்னு சொல்லி MCC தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட் கவுன்சிலிங் ஷெடியூல் அப்படிங்கறத ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த வருஷத்துக்கு அதே மாதிரியான ஒரு ஷெடியூல் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ஷெடியூல் வந்ததுக்கு அப்புறம் வில் கெட் அ கிளியர் பிக்சர் தட் தமிழ்நாடு எப்போ கிடைக்கும், ஆல் இண்டியா எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால ஈஸியாக புரிஞ்சுக்கொள்ள முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு உங்களுடைய குழப்பத்தை தீர்த்து வச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வருஷத்துடைய ஷெடியூல் வரும்போது இன்னும் கொஞ்சம் டீடைல்டா ஆஸ் ஆஃப் இந்த வருஷத்துடைய பிரசன்ட் சினாரியோ படி எந்த டேட்ல நமக்கு ப்ராசஸ் வரப்போகுது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் வி மைட் கெட் அட்லீஸ்ட் 1 day ஆஃப் டைம். லாஸ்ட் டேட்ல நம்மளால டிசிஷன் எடுப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும்னு நம்புறேன். ஸோ இந்த வருஷத்தினுடைய ஷெடியூலை பொறுத்து இது வேறுபடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. வேற ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோல அதுக்குரிய பதிலையும் பார்க்கலாம். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவக் கல்லூரிகளை இடம் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கான ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.